அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதிக வயாகரா சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பால் தாங்க இது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை குடித்த உடனே நீங்கள் தாம்பத்தியத்தை மேற்கொள்ளலாம். ரொம்ப நேரத்துக்கு முழு ஆண்மையோடு நீண்ட நேர தாம்பத்தியத்தை நீங்கள் பெறுவீங்க. சரி வாங்க, இப்போ இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக முதல்ல ஒரு மிக்சி கப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல வெடித்த முருங்கைப்பூவை எடுத்துருக்குறோம். இதை இதில் சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக பனங்கற்கண்டு எடுத்துருக்குறோம். இதையும் இதில் சேர்த்திக்கலாம். பிறகு ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துருக்குறோம். இதையும் இதிலேயே சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு நாட்டு பசும்பால் கொஞ்சமாக எடுத்துருக்குறோம். இதையும் இதிலே சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்திக்காங்க. சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடியதை சேர்த்திக்கலாம். இதோட 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்திக்காங்க. அதாவது நாட்டு பசும்பாலாக இருக்கணும். அப்போ தான் முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். இதையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பால் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துருக்கணும். இது ஒரு 3/4 டம்ளர் அளவுக்காக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த முருங்கைப்பூ பால் பார்த்தீங்கன்னா இது வயாகராவை விட பல மடங்கு சக்தியை இயற்கையாக நம்மளுடைய உடலுக்கு தரக்கூடியது. அதனால் வயாகரா மாத்திரையை போடுவதை தவிர்த்துருங்க. இந்த மாதிரி இயற்கையான முறையில் செய்யுங்க. உடனடி ரிசல்ட் கிடைக்கும். மாத்திரை போட்டிங்கன்னா எவ்வளவு ரிசல்ட்டோ அந்த மாதிரி இதுவும் உடனே ரிசல்ட் கொடுக்கும். இதை சாப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் தாம்பத்தியத்தை மேற்கொண்டீங்கன்னாவே உங்களுடைய தாம்பத்தியத்தினுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த முருங்கைப்பூ இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரம்புகளை எல்லாம் பலப்படுத்தும். மேலும் இதை சாப்பிட சாப்பிட தாம்பத்தியத்திற்கும் மேலே நம்மளுடைய உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல எனர்ஜியோடு இருப்பீங்க. கண்டிப்பாக எடுத்துக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்துருச்சு. அதுக்கு பிறகு இதை எடுத்து நீங்கள் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்காங்க. இதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக பயன்படுத்துங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய மிஸ்டர் மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.